இன்றைக்கி வீடியோவில் வந்து கருப்பட்டி பால் கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் மீஷோலேருந்து ஒரு 4 யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். வெல்கம் பேக் டு கென்ஷி விலாக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீஷோவில் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கிட்டு வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமண்ட் கிறிஸ்டல் ஷேப் டு ஹூக் இது தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ₹131 வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எதுக்காக வந்து வாங்கிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செவுத்தில் வந்து ஷோஃபாலாம் இடித்து இந்த மாதிரி கோடு கோடாக வருது. இது எங்கள் வீட்டு ஷோஃபால் எல்லாம் நிறைய பேர் வீட்லேயும் நான் வந்து பார்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஹஸ்பண்டை புஷ் வைக்க சொன்னேன். இதில் புஷ்ஷெல்லாம் வந்து வைக்க முடியாது சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப நாள் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இதை வந்து சர்ச் பண்ணும்போது தான் வந்து நான் மீஷோவில் வந்து பார்த்தேன். சரி டக்குன்னு வந்து ஆர்டர் போட்டேன். இதில் வந்து 8 பீஸ் வந்து வந்திருந்தது. 131 வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வந்து கார்னரில் வந்து நம்ம ஒட்டிட்டோம்னா அது வந்து இடிக்காது. ஆனால் நான் கார்னரில் வந்து ஒட்டல, சென்டரில் வந்து மேலே வந்து ஒட்டிட்டேன். 2 பக்கமும் எனக்கு வந்து கேப் இருக்குது. இனிமேல் வந்து செவுத்தில் வந்து இடிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டே வந்து இருக்கும். வீடு வந்து நம்ம கட்டுறதை விட அந்த வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 8 பீஸில் வந்து எனக்கு ஒரு 2 பீஸ் வந்து மீந்துருச்சு. சரின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா மைக்ரோ ஃபைபர் கிளீனிங் டெஸ்டர். இது வந்து 181 வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எதுக்காகனா ஃபேன் வந்து துடைக்கிறதுக்காண்டி வாங்கினேன். நான் இத்தனை நாள் வந்து ஸ்டூல் போடுவேன், இல்லை சோஃபா மேலேயே ஸ்டூல் போட்டு ஏறி அதுக்கப்புறம் துடைப்பேன், இல்லைனா துடைப்பத்தில் வந்து தட்டி விடுவேன். அதுக்காக நான் இங்கே பக்கத்துலேயும் பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கல. ஆல்ரெடி இது நிறைய யூடியூபர் வந்து போட்டிருக்காங்க. எனக்கு அப்போல்லாம் வாங்கணுமே தோணலை. ஆனால் எங்கள் வீட்டு ஃபேனை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு இது ஒன்று வந்து போட்டுட்டேன். இது வந்து 181 வந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து இது மேலே இருக்குது இல்லையா, இது இந்த பக்கமும் மடிக்கலாம், அந்த பக்கமும் மடிக்கலாம். ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி மடக்கிட்டு நம்ம அப்படியே வந்து இழுத்துட்டா வந்துடும். பாப்பா வீட்டில் இருந்தால் அதனால நான் அது வந்து செஞ்சு காட்டல. அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக கழட்டி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுற ஏரியாவை மட்டும் கழட்டிட்டு நம்ம மிஷின் வாஷ் இல்லை கையிலே கூட வாஷ் பண்ணி காய வச்சுட்டு திரும்ப வந்து மாட்டிக்கலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. என் பையன் பிரித்தோடனே நான் துடைக்கிறேன்ட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நீயே துடைப்பான்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து இது கழட்டி வந்து மாட்டணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா, நான் ஒரு ப்ரெஷ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் அது டெமோ வந்து பண்ணி பார்த்தப்போ நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால் வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரெஷ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது க்ளீனிங் கார்பெட் ப்ரெஷ். இது வந்து கார் சீட்டு, அப்புறம் சோஃபா, பெட்டு, மேட்ரஸ் இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி வந்து வாங்கியிருந்தேன். நான் வேக்யூம் க்ளீனர் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு வாங்கி தர மாதிரியே தெரில. சரி இந்த மாதிரியாவது வாங்கிக்கலான்ட்டு. பெட்லாம் வச்சுருக்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா முடியெலாம் இருந்துச்சுன்னா இதுலேருந்தே வந்து தள்ளிடலாம். எனக்கு அதிகமாக மண் தான் இருக்கும். அதனால் தட்டுறதுக்காண்டி இதை வந்து வச்சுக்கிட்டேன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா ஃப்ரிட்ஜு கவர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 118 வந்து வாங்கியிருந்தேன்னா. ஃப்ரிட்ஜு மாற்ற சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். இவர் வேறு ஃப்ரிட்ஜு வாங்கி தர மாதிரியே தெரில. சரி இருக்கிற ஃப்ரிட்ஜையாவது அழகாக வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஆல்ரெடி ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் வந்து தெருவில் எடுத்துகிட்டு வரும்போது வாங்கினேன். அது வந்து கிழிஞ்சிடுச்சு. அதனால சரி இதை வாங்கிக்கலான்ட்டு வாங்கினேன். அந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்களே அது வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜுக்கு கவரும் வந்து போட்டாச்சு. வேறு ஃப்ரிட்ஜு வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வச்சுக்கலான்ட்டு வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஈவினிங் போல் புது குக்கர் வாங்கியிருந்தேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுட்டு அதில் வினிகர் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டேன். லெமனுமே போட்டு கொதிக்க வைக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால நான் வினிகர் யூஸ் பண்ணி தான் வந்து கொதிக்க வச்சேன். எடுத்தோடனே பசங்க பிரியாணி செய்ய சொன்னாங்க. பிரியாணி வேணாம், ஏதாவது ஸ்வீட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மல்டி பர்பஸ் குக்கர் தான். இதோட வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருப்பட்டி வச்சு பால் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கிச்சன் ஒர்க்கையும் கடகடன்னு முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கழுவி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸ்கூல் லீவ் விட்டாலே விட்டுச்சு. இப்போல்லாம் 6 வேலை 8 வேலைன்ட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சாப்பாடு ஒண்டி சாப்பிட மாட்டாங்க. வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதனால ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்குறதில்ல. அப்பப்போ சின்னதாக வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்துருது. அப்படியே நானும் வந்து வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையான்ட்டு செஞ்சு கொடுத்துருது. இதெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுருந்தேன். உப்பு ஜாடிலாம் வந்து தேய்ச்சி வெயிலில் வந்து காய வச்சுருந்தேன். அதையும் தொடச்சிட்டு உப்பெல்லாம் வந்து ரீஃபில் வந்து பண்ணி வச்சுட்டேன்.
ஒன்றுத்தில் வந்து கல்லுப்பு, ஒன்றுத்தில் வந்து சால்ட் வந்து கொட்டி வச்சுருந்தேன், யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கிட்டே எப்போ செய்வேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கடகடன்னு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணிக்கு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின மாவு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அரிசி வந்து காலியாகிடுச்சு, அதனால் வந்து மாவு வந்து அரைக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக இருந்த மாவு மொத்தமாக கொட்டினதுனால நிறைய ஆயிடுச்சு. அதனால் சைடில் வந்து இடியாப்பமும் புழிஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க தேங்காய் பால் சக்கரைலாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கலந்த மாவெல்லாம் வந்து குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். பசங்க சாப்பிட்றதுக்கு கொண்டு வராங்க. ஒரு குட்டி வேலை சொன்னால் செய்ய மாட்டுதுங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டியை வந்து காய்ச்சி வச்சிட்டேன். இதில் நிறைய வந்து டஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உருட்டின வந்து இட்லி குக்கரில் வச்சுட்டு ஆவி பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வச்சுட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக மாவு கரைச்சி அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து செய்வேன். அன்றைக்கி வந்து நான் அப்படி தான் வந்து செஞ்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா ஆவி கட்டி வச்சுருந்த அந்த பால் கொழுக்கட்டையை வந்து நான் அதில் வந்து சேர்த்துட்டேன். அதையுமே வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். இது ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைக்க தேவையில்ல, சீக்கிரம் வந்து முடிஞ்சிட்டோம். இது நல்லா வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். இது கொதிச்சிட்ருக்க சமயத்துலேயே வந்து கருப்பட்டி வந்து நான் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே வடிகட்டி அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து செம்ம டஸ்ட்டு இருந்துச்சு, அதனால் வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்த உடனே இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டோடனே அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க வேணாம். பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.